அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், அவர் அன்பினில் வளர்ந்திட அழைக்கின்றார். ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், ஒன்றாய் கூடிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் வழிதனில் நடந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். உண்மை உறவினில் வளர்ந்திடவும், நம்மில் அன்பும் அமைதியும் பெருகிடவும், சாதிகள் சண்டைகள் மறைந்திடவும், எங்கும் சமத்துவ வாழ்வு நிலை பெறவும், இயேசு அழைக்கின்றார், நம்மை அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், இறை அரசினை பரப்பிட அழைக்கின்றார். அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார், அவர் பலியினில் கலந்திட அழைக்கின்றார். அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது திருமதி அல்போன்சா சைமன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், தொடர்ந்து இறை பராமரிப்பு மற்றும் இறை ஆசிர் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், சென்ட் பிரான்சிஸ் இன்டர்நேஷ்னல் பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோரையும் பள்ளி நிர்வாகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகும். திருவாளர் குழந்தை சாமி அமலோத் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், ஏ சபரிதாஸ் பிரிசில்லா சந்திரா குடும்பத்தார் இறைவன் தங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், ஜோஸ்பின் பிரியதர்ஷினிக்கு நல்ல வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், வருகின்ற நாட்களில் நல்ல முறையில் இந்த பணியை சிறப்பாக செய்யவும் இறை ஆசிர் வேண்டியும் நன்றி திருப்பலியாகவும் திருப்பலியாவது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சிஸ்டர் மேரி ஏஞ்சலா, சிஸ்டர் மேரி ஃபிலோமினா, சிஸ்டர் மேரி சேவியர், சிஸ்டர் மேரி ஜெர்ட்யூட், சிஸ்டர் மேரி பேட்ரிக், சிஸ்டர் மேரி தெரேசா, சிஸ்டர் மேரி ஃபிலோமினா, சிஸ்டர் மேரி ஜேவியருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், ஆண்டனி டி சோசா அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சூசை பிள்ளை, இருதய வரப்பிரசாதம், சார்ல்ஸ் ஏஞ்சலின் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும், அகஸ்டின் டிவோட்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகும். யோகனான் ஆண்மைகளை பாட்டிக்காக ஜோசப் ப்ரூஸ்லி குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜேவியர் பிரின்சி 10வது திருமண ஆண்டு நன்றி திருப்பலியாகும். இதுவரை இந்த குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். தொடர்ந்து இறை ஆசிர் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகும். மேரி பாம்பு குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் நன்றி திருப்பலியாகும். சாஜனா, சைமன் பீட்டர், அமலோப்பு நட்சத்திரம், எதிசாமி, திருசம்மா ஆண்மைகளை பாட்டிக்காகவும் மற்றும் யாரும் முடியாத ஆன்மாக்களுக்காக பாரதிதாசன் குடும்பத்தார் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பாரதிதாசன் லீமா மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும். யாரும் முனையாத ஆன்மாக்களுக்காகவும் உத்திகசத்திற்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக பால் ஏழுமணி குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டிஆர்பி தேர்வுக்காக தயாரித்து கொண்டிருக்கூடிய திரு எல் லக்ஷ்மணன் அவர்களுக்கு உடல் உள்ள சுகம், நல்ல ஞாபகம் சக்தி வேண்டியும், தேர்வை நல்ல முறையிலே எழுதி வெற்றி பெற வேண்டியும், உத்திகசத்திற்கக்கூடிய ஆன்மாக்களுக்காகவும் யார் முடியாத ஆன்மாக்களுக்காகவும், திருமதி பிலோமினா குடும்பத்தில் மறைத்த திரு லூயிஸ் ராஜ் அவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காகவும் மற்றும் அவருடைய குடும்பத்தில் இருந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், பல்தசார் பிள்ளை, பிரேமா சகாயமேரி, ஹாரி ஜோசப் இவருடைய ஆண்மைகளை பாட்டிக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கேற்போம். ஆண்டனி ரிச்சர்ட், புனித டெய்சி ராணி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கொடுப்பவர் கடவுள், எடுப்பவன் மனிதன். நாம் கொடுப்பவர்களா எடுப்பவர்களா? இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஏழை கைம்பனை போல முகமலர்ச்சியோடு நாம் கொடுத்து வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்விலே கொடுக்க நிறைய வாய்ப்புகள் கிடைத்தும் தாராளமாக நம்முடைய விருப்பவற்றை மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்க நிறைய வாய்ப்புகள் கொடுத்தும் கொடுக்க மனம் இல்லாமல் நம்முடைய வாழ்விலே பாவத்தை கட்டி கொண்ட அந்த தருணங்கள், கொடுக்காமல் நாம் நம்முடைய வாழ்விலே சுயநலத்தோடு வாழ்ந்த அந்த நேரங்கள்லாம் மீட்டு பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஜெபிப்போமாக.
எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றி இருளும், அதனால் உள்ளத்தில் உடலில் விழுகின்ற தடைகளை நீக்கி நமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10 தொடங்கி 16 முடிய. அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கி கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை. பானையில் கையளவு மாவு, கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கி கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன் பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், நீ போய் சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே: நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, கலயத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையில் இருந்த மாவு தீரவில்லை, கலயத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேசமுள்ள ஆண்டவரே, நெஞ்சே நீ போற்றிடு. நேசமுள்ள ஆண்டவரே, நேசமுள்ள ஆண்டவரே, நெஞ்சே நீ போற்றிடு. நேசமுள்ள ஆண்டவரே. விண்ணும் மண்ணும் விளைந்தது அவரால், காற்றும் கடலும் வந்தது அவரால். விண்ணும் மண்ணும் விளைந்தது அவரால், காற்றும் கடலும் வந்தது அவரால். வீசும் தென்றலும் பொழிந்திடுவார்
நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரே. நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரே. ஒடுக்கப்பட்டோர்கள் உயர்வினை காண்பர், பசித்திருப்போர்கள் வாழ்வினை பெறுவர். ஒடுக்கப்பட்டோர்கள் உயர்வினை காண்பர், பசித்திருப்போர்கள் வாழ்வினை பெறுவர். சிறையில் இருப்பவர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர்கள் ஒளி பெறுவர். சிறையில் இருப்பவர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர்கள் ஒளி பெறுவர். வாழ்ந்திடும் இறைவனின் கருணையினால், வாழ்ந்திடும் இறைவனின் கருணையினால். நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரே. நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரே. நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரை. நேசமுள்ள ஆண்டவரே. நெஞ்சே நீ போற்றிடு நேசமுள்ள ஆண்டவரை. இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 24 28 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர். பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஏழரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 38 முதல் 44 முடிய. அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்பு காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பெண் ஒரு குதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்போது அவர் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடமிருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். என்னை போல முகமலர்ச்சியோடு கொடுப்போம். கடவுளிடம் மலரை கொடுத்தேன், அவரோ என் மனதை கேட்டார். கடவுளிடம் பொன்னை கொடுத்தேன், அவரோ என்னை கேட்டார். கடவுளிடம் உள்ளத்தை கொடுத்தேன், அவரோ உள்ளதை கேட்டார். கடவுளிடம் என்னையே கொடுத்தேன், அவரோ தன்னையே கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, கொடுப்பவர் கடவுள், எடுப்பவர் மனிதர். நாம் கடவுளின் மனநிலையிலே கொடுப்பவர்களா, சுயநல மனிதர்களின் மனநிலையிலே நாம் எடுப்பவர்கள் மட்டுமா? கொடுக்கிறவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்டு போவதில்லை. கொடுக்கிறவர்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள் கைவிடுவதும் இல்லை. மற்றவருக்கு நாம் கொடுக்க மறுப்பது நமக்கு மிஞ்சியதுதானே தர்மம் என்று நினைக்கிற சுயநல மனநிலை. இருக்கும்போது கொடுத்துடு, நாளைக்கு கொடுக்கலாம் என்று தள்ளி போடாதே. இருப்பதை கொடுக்கும்போது கடவுள் நிச்சயமாக உன்னை பாதுகாப்பார். இன்றைய 3 வாசகங்களும் கொடுத்தலின் முக்கியத்துவத்தை பற்றி மிக அழகாக நமக்கு படம் பிடித்து காமிக்கிறது. நம்முடைய கடவுள் கைம்பெண்களின் சார்பாக இருந்து செயலாற்றுபவராக தம்மை வெளிப்படுத்துகிறார். இன்றைய முதல் வாசகமும் சரி, 2ஆம் வாசகமும் சரி, 3ஆம் வாசகம் நற்செய்தி வாசகமாக இருந்தாலும் சரி, இந்த 3 வாசகங்களிலும் கைம்பெண் கதாநாயகராக சித்தரிக்கப்படுகின்றார். குறிப்பாக இன்றைய முதல் வாசகத்திலே சாரிபாத் என்ற அந்த கைம்பெண்ணுடைய சந்திப்பு, எலியா இறைவாக்கர் எலியா அந்த கைம்பெண்ணுடைய சந்திப்பு. நற்செய்தி வாசகத்திலே எருசலேம் ஆலயத்திலே காணிக்கை பெட்டியிலே காணிக்கையை போடுகிற பொழுது இயேசுவின் பார்வைக்கு உட்பட்ட அந்த ஏழை கைம்பெண்.
இவர்கள் எல்லாருமே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி இழக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக ஒருவர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவருடைய அந்த சோகமான அந்த கதையை இவ்வாறு சொன்னார். கூட பிறந்தவங்க ஃபாதர், என்னுடைய கணவரை நான் அண்மையிலே இழந்தேன். எனக்கு 2 பிள்ளைகள். தன்னந்தனியாக நான் போராடி வருகிறேன். என்னுடைய அண்ணனுடைய பையனுக்கு நல்ல ஒரு காரியம் வீட்டில் வச்சுருக்கிறாங்க. நான் கணவனை இழந்த ஒரே காரணத்துக்காக அந்த ஃபங்க்ஷனில் அழைக்கலை. அவள் வந்தால் இந்த ஃபங்க்ஷன் உருப்படாது, நல்லா இருக்காது, அதனால் வர வேண்டான்னு சொல்லிட்டு என்னை தள்ளி வச்சுட்டாங்க ஃபாதர். அன்புக்கிறவர்களே, நான் சொன்ன இந்த நிகழ்வு ஒரு சின்ன ஒரு நிகழ்வாக இருக்கலாம். இந்த நிகழ்வுகள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கணவனை இழந்த ஒருவர் ஒரு மங்களகரமான நிகழ்வுகளை பங்கேற்றால் அது நல்லா இருக்காது. இன்றைக்கி நிறைய பேர் அதுமேல் நம்பிக்கை வச்சு நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். அன்புக்கிறவர்களே, இந்த கைம்பெண்கள் என்பது பிறப்பினால் வந்தது அல்ல, நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த கைம்பெண் என்ற அந்த ஒன்று நாம் பூசிய, இந்த சமூகம் பூசிய ஒரு சாயம், அதுதான் உண்மை. வாழ்விலே ஏராளமான சந்திப்புகளை சந்திக்கின்றோம். அந்த சந்திப்புகளிலே ஒரு சில இழப்புகளை நாம் சந்திக்கின்றோம். இந்த இழப்பை சந்தித்த அந்த பெண்ணும் அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இருக்க வேண்டுமே தவிர பல நேரங்களிலே நாம் கஷ்டப்படுத்துகின்றோம். வரலாற்றிலும் கூட காலங்காலமாக கைம்பெண்கள் கடுமையாக நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இந்த கைம்பெண்கள் கேவலமாக பார்க்கப்பட்டார்கள். அந்த யூத சமுதாயம் ஒரு ஆண் ஆதிக்க சமுதாயமாக இருந்ததால் அந்த கைம்பெண்களுக்கு அந்த சமூகத்திலே நீதி மறுக்கப்பட்டது. திருப்பாடல் 94:6 இவ்வாறு நான் வாசிக்கிறோம். கைம்பெண்கள் தேவையற்றவராக பாரமாக இருந்ததால் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். தொடக்குழு புத்தகம் 38 14 மற்றும் 19 வசனங்களிலே அவர்களுக்கென்று, அந்த கைம்பெண்களுக்கென்று ஒரு ஆடை கொடுக்கப்பட்டது. அவங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக அடையாள ஆடை கொடுக்கப்பட்டது. எஸ்ஐயா புத்தகம் 1 23 வசனத்திலே அவர்கள் போட்ட, அந்த கைம்பெண்கள் போட்ட வழக்குகளுக்கு நீதி கிடைக்காத நிலையை இறைவாக்கினர் எஸ்ஐயா மிக அழகாக சுட்டி காட்டுகின்றார். ஆக இந்த கைம்பெண்களை கொலை செய்திருக்கிறார்கள். எசேக்கியேல் இறைவாக்கினர் 22 7 வசனத்திலே அவர்கள் இழிவாகவும் தாழ்வாகவும் நடத்தப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற பொழுது, புதிய ஏற்பாட்டிலே மார்க் நற்செய்தி 12 40 வசனத்தை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். கைம்பெண்களின் வீடுகளை கொள்ளையிட்டு செல்கின்றனர். இந்திய நற்செய்தி வாசகத்திலே நான் வாசிக்க கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, கைம்பெண்கள் நம் ஒவ்வொருவரையும் போன்று மனிதர்கள் தான். அவர்கள் யார்? ஒரு வார்த்தையில் சொல்ல போனால் ஒரு தாய். ஒரு தாய், நம் தாய். கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பிய கடவுளின் பிரதிநிதி தான் இந்த கைம்பெண்கள். அவர்களால் அன்றி இந்த உலகத்திலே எதுவுமே நிகழாது. எனவே அத்தகைய மனநிலை கொண்டவர்களை தாழ்வாக, கடையராக, கடவுளின் கோபத்துக்கு உள்ளானவர்கள் என்று இந்த சமூகம் ஒரு சாயத்தை பூசி வைக்கிற பொழுது நாம் அவர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, மாறாக நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளுக்கு எதிராகவே நாம் வாழ்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் விவிலியத்திலே பல கூற்றுக்கள் இந்த கைம்பெண்களுக்கு ஆதரவாக இருப்பதை நான் பார்க்கணும். விவிலியத்தின் பல பக்கங்களிலே கடவுள் இந்த கைம்பெண்களோடு கைகோர்த்து நடந்ததாக பல உதாரணங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் தலைமுறை பட்டியல் மத்திய நற்செய்தியை எடுத்து படிப்பில் என்றால் அங்கே நான் பார்க்கின்றோம் யூதித்து. அந்த யூதித்து என்ற அந்த பெண்மணியாருடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி ஒரு கைம்பெண். இயேசுவின் மீட்பு திட்டத்திலே ஒரு கைம்பெண் பங்கேற்றிருக்கின்றார். இணைச்சட்டம் 24 கைம்பெண்கள் ஆடையை அடகாக வாங்காதே. அவங்க அந்த ஆடையை அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மாறாக அவளுக்கு உதவி செய். மேலும் அதே இணைச்சட்ட நூலிலே அறுவடை முடிந்ததும்
அந்த கட்டுக்களை, அந்த அறுவடை செய்து ஒருவேளை அந்த கட்டுக்களை தவறவிட்டால் அதை போய் திருப்பி எடுக்கக்கூடாது. அது யாருக்காக விட வேண்டும்? அந்த விதவை, அந்த கைம்பெண்களுக்காக அதை விட வேண்டும். அவர்கள் பயன்படுத்தட்டும். அது மட்டுமல்ல, ஒலிய மரங்களுக்கு சென்று பழங்களை பறிக்கிற பொழுது, திராட்சை மரங்களுக்கு, திராட்சை தோட்டத்துக்கு சென்று திராட்சை தோட்டத்திலே பழங்களை பறிக்கிற பொழுது கீழே விழக்கூடிய அந்த பழங்களை பொறுக்காதே, அது ஏழைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் அதை விட்டுவிடு, அவர்கள் எடுத்து சாப்பிடட்டும். அது மட்டுமல்ல, இணைச்சட்ட நூல் 26ஆம் அதிகாரத்திலே கைம்பெண்களுக்கு உன் உழைப்பிலிருந்து 10ல் 1 பங்கை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வை, ஒரு அழகான பார்வை விவிலியத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் லேவிய நூலிலே ஒருவர் கணவரை இழந்துவிட்டால் அவருடைய சகோதரியோ அல்லது வேறு ஒருவரையோ திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டத்தை ஏற்றி அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இறை வார்த்தையும் நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் காலத்திலே இந்த ஏழை கைம்பெண்களை ஒடுக்குகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெண்ணிலே இயேசு வருகின்றார். அங்கே நகீன் என்ற அந்த நகரத்துக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு ஏழை கைம்பெண், தனக்கு ஆதரவாக இருந்த ஒரே மகன் இறந்துவிட்ட அந்த சூழ்நிலை இயேசு பக்கத்திலே சென்று நாதி இல்லாத அந்த ஏழை கைம்பெண்ணுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கின்றார். அந்த மகனை தொட்டு அவருக்கு உயிர் கொடுக்கின்றார், விடுதலை கொடுக்கின்றார். ஏன் இந்திய நற்செய்தி வாசகத்திலும் கூட மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே ஒரு ஏழை கைம்பெண் கொடுத்த அந்த காணிக்கை சிறிதளவில் இருந்தாலும் கூட அதை பெரியதாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இயேசுவுக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய ஓமையிலே நேர்மையற்ற நடுவர் அந்த கைம்பெண்ணுக்கு எப்படி கரிசனையோடு அந்த பதிலை கொடுக்கிறார் என்பதையும் மிக அழகாக சுட்டி காண்கின்றார். இதை இந்த பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே மிக அழகாக சொல்வார், கைம்பெண்களுக்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்கின்றார். எனவே இந்த கைம்பெண்கள் மதிப்புக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள், சமமாக நடத்தப்பட வேண்டியவர்கள். அவர்கள் வழியாக நாம் இறைவனை மகிமைப்படுத்துகின்றோம். அன்புக்குள்ளே இந்த நம்முடைய தமிழ் சமூகத்திலும் கூட கைம்பெண்களை விதவை என்று அழைக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆண் என்று சொன்னால் ஆணினுடைய 2வது எழுத்தின நாளை ஒரு புள்ளி வைப்போம் இல்லையா? பெண் என்று சொன்னால் பெண்ணுடைய 2வது அந்த வார்த்தையிலே நாம் ஒரு புள்ளி வைக்கிறோம். ஆனால் ஒரு பெண் தன்னுடைய கணவரை இழந்துவிட்டால் ஆண் என்றோ பெண் என்றோ சொல்வதில்லை. என்ன என்று சொல்கிறோம்? விதவை என்று சொல்கிறோம். காரணம் என்ன? அவர் பொட்டு வைக்கக்கூடாது. அந்த 2 எழுத்துலையுமே பொட்டு இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு மட்டும் பொட்டு வைக்கக்கூடாது என்று இந்த சமூகம் வேறுபடுத்தி காட்டுகிறது. ஆனால் அன்புக்குரியவர்களே, தமிழ் அறிஞர்கள் அவள் ஒரு புள்ளி அல்ல 2 புள்ளிக்கு சொந்தக்காரர் என்று சொல்லி அவர் தனித்திருந்து வாழ்வது மட்டுமல்லாமல் கணவனுடைய பணியை அவர் தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்பதற்காக 2 பணிகளை அவர் சிறப்பாக செய்கிறார் என்று சொல்லி கைம்பெண் என்று 2 புள்ளிகளை வைத்திருக்கிறார்கள். கைம்பெண் என்ற வார்த்தை பார்த்தோம்னா கைம்பெண் 2 புள்ளிகள் அப்படின்னால் இந்த சமுதாயம் இந்த பெண்களை உயர்த்தி பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு ஆண் மனைவியை இழந்தால் ஆணுக்கு என்று ஒரு சொல் இருக்கிறது என்றால் நினைச்சு பார்க்க, எதாவது இருக்குதா? கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது வார்த்தை இருக்கிறதா? இருந்தால் எனக்கு சொல்லுங்க, எனக்கு சொல்லுங்கள். அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. நம்ம ஆண் என்று தான் அழைப்போம். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண் கணவனை இழந்தால் பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, ஒரு நல்ல விஷயத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லுகிறோம். என்று பலவற்றை இந்த சமுதாயம் செய்து வைத்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் அவ்வாறு இந்த கைம்பெண்களை நாம் இவ்வாறு ஒதுக்கி வைக்கிற பொழுது நாம் கடவுளையே நாம் ஒதுக்கி வைக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், எலியா இறைவாக்கினர் சாரிபாத் என்ற ஊருக்கு செல்கின்றார். சாரிபாத் என்று சொன்னால் அந்த சாரிபாத் என்ற அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் சாபம் சுமந்த. இந்த சாபம் சுமந்த என்பது பொருள். இந்த சாரிபாத் எங்கே இருக்கிறது என்றால் சீரோனுக்கும் தீருக்கும் இடைப்பட்ட ஒரு நகரமாக இருக்கிறது. வளர்ச்சி அடைந்த செல்வ செழிப்புள்ள ஒரு இடம். ஆகவே இந்த செல்வ செழிப்புள்ள அந்த இடத்திலே நிறைய செல்வங்களை வைத்திருந்த அந்த மக்கள் கடவுளை மறந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு அந்த நகரத்தில் இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மக்கள் கடவுளை விட்டு வெகு தூரம் சென்றார்கள். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அந்த நகரத்திலே வறுமை இருந்தது, வளர்ச்சி இருந்தது, பஞ்சம் வந்தது. அந்த நேரத்தில் தான் எலியா இறைவாக்கினர் அந்த நகருக்கு செல்கின்றார்.
ஒரு கைம்பெண்ணை சந்தித்து தனக்கு முதலிலே தண்ணீர் கேட்கின்றார். தண்ணீர் கேட்டு அடுத்ததாக அப்பம் சுட்டுக்கொண்டு எனக்கு கொடு என்று கேட்ட பொழுது நமக்கு தெரியும், ஐயா என்னிடம் கொஞ்சம் கோதுமை மாவு மட்டும்தான் இருக்கிறது என்று சொன்ன அந்த சூழலே அந்த இறை அடியாருக்கு அந்த பெண்மணி அப்பம் சுட்டு கொடுக்கிறார், அவருடைய பசி ஆற்றுகின்றார். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நாம் இன்றைய முதல் வாசகத்தில் மிக அழகாக அது இருந்த மாவு கொஞ்சம் கூட குறையலை. அங்கே இருந்த அந்த இறை பராமரிப்பை நான் வாசிக்கிட்டோம். அன்பாந்தவர்களே, ஒரு வரலாற்று உண்மை என்ன தெரியுமா? சாரிபாத் என்றால் நான் சொன்னேன் சாபம் சுமந்த என்ற பெயர். அந்த சாமம் சுமந்த அந்த இடமானது அதே இடம் சாரபந்த் என்று இன்று அழைக்கப்படுகிறது. அதற்கு காரணம் சாபம் சுமந்த அந்த ஊரானது அந்த கைம்பெண் எலியாவுக்கு செய்த உதவி வழியாக சாபம் களைந்த ஒரு ஊராக மாறியது. அந்த சாரிபாத் சாரபந்தாக மாறியது. சாபம் சுமந்த அந்த நகரம் சாபம் களைந்த ஒரு நகரமாக மாறியது. ஏனென்றால் அந்த கைம்பெண் செய்த அந்த உதவி. ஆக ஒரு நகரிலே ஒரு நபர் செய்த உதவி ஒட்டுமொத்த அந்த நகரையே மாற்றியது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் கூட எருசலேம் ஆலயத்திலே மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்கள் தங்களுக்கென்று வெளியே காட்டிக் கொள்கிறார்கள். ஒரு பெரிய ஒரு பகுதியை வாசித்தோம். அவங்க என்ன தங்களை பற்றி சொல்வதற்காக என்ன நீண்ட அங்கி அணிந்து அதை செஞ்சாங்க அது செஞ்சாங்க. அதாவது ஒரே வார்த்தை சொல்ல போனால் அவங்க ஒரு பரிசயத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு பின்னணியோடு இயேசு எருசலேம் ஆலயத்திலே வந்து உட்காருகின்றார். அந்த ஒரு பின்னணியை வாழ்ந்த அந்த மறைநூல் அறிஞரை இயேசு எதிர்க்கின்றார். எருசலேம் தேவாலயத்தில் உட்காருகின்றார். அங்கே காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தில் மொத்தம் 13 காணிக்கை பெட்டிகள் இருந்தது. அந்த 13 காணிக்கை பெட்டிகளும் ஒவ்வொரு காணிக்கை பெட்டியும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக வைக்கப்பட்டது. ஆனால் அதில் ஒரே ஒரு காணிக்கை பெட்டி மட்டும் பொதுவானது. அந்த பொதுவான அந்த காணிக்கை பெட்டியில்தான் அந்த பெண்மணி வந்து அந்த காணிக்கை போடுகின்றாள். அதாவது தன்னுடைய பிழைப்புக்கு என்று வைத்திருந்த அத்தனையும் அந்த காணிக்கை பெட்டியிலே அந்த பெண்மணியானவள் வந்து போடுகின்றார். இயேசு ஆண்டவர் எல்லாருமே காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டார்கள். ஆனால் இந்த பெண்மணி தான் எல்லாரையும் விட அதிகமாக போட்டார். அதுக்கு என்ன காரணம்? இந்த கைம்பெண் காணிக்கை போட்டார், உண்மைதான். அவள் காணிக்கை மட்டுமல்ல, தன்னையே கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தாள். தன் இதயத்திலிருந்து தன்னிடமிருந்த அந்த நம்பிக்கையை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அடுத்த வேலைக்கு என்ன, அடுத்த நாளுக்கு என்ன என்று சிந்திக்காமல் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையிலே தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுப்பார். ஒருவேளை அந்த பெண்மணி அந்த இரவு கண்டிப்பாக பசியாத்தான் படுக்க சென்றிருப்பார். இதை பார்த்த இயேசு பாராட்டி என்ன சொல்வார்? இன்னும் ஒரு சில நாட்களிலே என்னை முழுமையாக நான் காணிக்கை கொடுக்க போகிறேன். என்னை வந்து எருசலேமில் என்னை பிடித்து கொண்டு போய் என்னை சிலுவையில் அறிவார். அதனுடைய முன் அறிவிப்பாகத்தான் இயேசு இந்த விதவிப்பினுடைய அந்த காணிக்கை நிகழ்வை நமக்கு அழகாக படம் பிடித்து காண்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான தியாகம் என்பது தன்னை வருத்தி கொடுப்பது. நாம் பல ஏழைகளுக்கு நாம் தர்மம் செய்யலாம். கோவிலிலே வருகிற பொழுது காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடலாம், அல்லது பல கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்யலாம். எல்லாமே ஓகே தான். நாம் காணிக்கை போடும்போது அது 1 ரூபாய் காயினாக இருக்கலாம், 2 ரூபாய் இருக்கலாம், 5 ரூபாய் இருக்கலாம், 10 ரூபாய் இருக்கலாம், 50 ரூபாய் இருக்கலாம், 100 ரூபாய் இருக்கலாம், 500 ரூபாய் இருக்கலாம், ஒரு 5000 ரூபாய் கூட இருக்கலாம். நம்ம காணிக்கை பெட்டியில் போடலாம். இந்த காணிக்கையுடைய அர்த்தம் என்ன? நாம் ஆலயத்திலே குழுமமாக ஒன்று கூடி தனித்தனியாக செய்ய முடியவில்லை. இந்த சிறு சிறு தொகையை ஒன்று சேர்த்து கொண்டு வருவது தான் காணிக்கை. அதைத்தான் இந்த ஆலய வழிபாடுகளே இந்த காணிக்கை பவுனி, அது காணிக்கை பவுனியாக கூட இருக்கலாம். அதை நாம் செய்கின்றோம். பிரியமானவர்களே, காணிக்கையாக இருந்தாலும் சரி, ஏழைகளுக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, நாம் கொடுக்கக்கூடிய நன்கொடையாக இருந்தாலும் சரி, எனக்கு மிஞ்சிதுதான் தர்மம் நினைக்கக்கூடியது உண்மையான காணிக்கை அல்ல. அன்னை தெரசா சொல்லுவாங்க, என்ன கொடுக்குற பொழுது ஒரு சின்ன ஒரு பிஞ்சு ஏற்பட வேண்டும், ஒரு சின்ன ஒரு வலி ஏற்பட வேண்டும். எனக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக இருக்கிறது, நான் கொடுக்குறேன், அது இல்லை, அது தர்மம் அல்ல. என்னிடம் ஒரு 100 ரூபாய் இருக்கிறது, அந்த 100 ரூபாயில் நான் 10 ரூபாய் கொடுத்தால் அது இன்று எனக்கு ஒரு வலியை ஏற்படுத்தும், அதனுடைய மத்தியிலே நான் கொடுப்பேன் என்றால் அதுதான் உண்மையான கொடுத்தல். இன்றைக்கி நீங்களும் நானும் கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? உண்மையிலேயே நாம் மனதார நம்ம கொடுக்குறோமா? மனம் கொடுக்குறோமா? அல்லது புலம்பிட்டே கொடுக்குறோம்? எப்போ பார்த்தாலும் கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் செய்யணும், கொடுத்தாலும் இவங்களுக்கு பத்தாது என்று நாம் ஒரு எதிர்மறையான ஒரு கண்ணோட்டத்திலே நாம் கொடுக்குறோமா? கொடுப்பது சொல்லுகிற பொழுது பணம் மட்டுமல்ல, எதை கொடுக்கலாம், நம்முடைய நேரத்தை கொடுக்கலாம், நம்முடைய திறமைகளை கொடுக்கலாம், ஏன்
நம்முடைய பிரசனத்தை கூட நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். அன்புக்குள்ளே அதையும் தாண்டி இன்னும் எதிர்மறையாக சொல்லணும்னா, நம்ம என்ன நம்முடைய நெஞ்சுக்கு நெருக்கமாக என்ன நினைக்கிறோமோ அதை கூட நம்ம கொடுக்கலாம். நம்ம பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன், ஒரு சில பொழுதுபோக்கள், இவற்றை நாம் தூக்கி எறிகிற பொழுது நாம் கடவுளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் செய்கிறோம். எனவே இந்த நாளிலே இந்த ஏழை, இந்த கைம்பெண்ணை போல அன்புக்குரியவர்களே நாம் முக மலர்ச்சியோடு கொடுப்போம். கொடுப்பது என்பது கடவுளுக்கு பிரியமான விஷயம். எனவே அந்த ஏழை கைம்பெண்ணை போல நாம் முகமலர்ச்சியோடு கொடுக்கக்கூடிய அந்த நல்ல உள்ளத்தை, தாராளமான மந்தை இறைவன் தர இந்த நாளிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நிற்போம், உன்னுடைய சுவாச அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பாடல். தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலி என. வருவேன் வருவேன் இறைவனே, வாழ்வை தருவேன் பலி என. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலி பொருட்களை இறக்கவுடன் கண்ணோக்கினோமே வேண்டுகின்றோம். அதனால் திருமகனுடைய பாடுகளின் மனை நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று பிள்ளை இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்து எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடம் இந்த பிறக்க திருமணமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவெல்லாம் சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இருந்தவருடைய விருந்து உயிர்த்தெழுந்தலை வாழ்விங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூத முதன்மை வானதூதரோடும் அரிய நிலவோ தலைமை தாங்குவரோடும் வான்படைகள் அணிகளோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினை ஒழிப்பு நினைவு வாழ்வு திரும்ப அப்பத்தை மீட்பளிக்கு இனத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தபொருள் ஏற்றுக் கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவை நினைவு கொண்டுள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும். எங்கள் அனைவரும் மீது விளக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீட்டும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலும் எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையே மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்னும் திருத்துதலுக்கு ஒளிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் உரை காத்தும் நினைவாழ்வு களைத்து செல்வதாக. ஆமென். உன்னத பகிர்விலே கூடுங்கள். உறவின் விருந்துக்கு வாருங்கள். உன்னத பகிர்விலே கூடுங்கள். வாருங்கள், இணைந்து அப்பம் பகிர்வோம் குடும்பமா, இறைவனை கொண்டாடுவோம். வாருங்கள், இணைந்து அப்பம் பகிர்வோம் குடும்பமா, இறைவனை கொண்டாடுவோம். உறவின் விருந்துக்கு வாருங்கள். உன்னத பகிர்விலே கூடுங்கள்.
சிந்திடும் நேய விருந்து, பிரிவுகள் நீங்கிடும் புனித விருந்து, உறவுகள் உயர்த்திடும் உண்மை விருந்து, பிரிவுகள் நீங்கிடும் புனித விருந்து, உறவுகள் உயர்த்திடும் உண்மை விருந்து. வாருங்கள் இணைந்து அப்பம் பகிர்வோம், குடும்பமாய் இறைவனை கொண்டாடுவோம். வாருங்கள் இணைந்து அப்பம் பகிர்வோம், குடும்பமாய் இறைவனை கொண்டாடுவோம். உறவின் விருந்துக்கு வாருங்கள், உன்னத பகிர்விலே கூடுங்கள். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும், பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே எம் ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானதுமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாய் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். அறிவிப்புகள். திருமண ஓலை. செங்கல்பட்டு மறை மாவட்டம் மாதாநகர் பங்கு கொளப்பாக்கம் பொன்னம்பலம் சாலை அமலநாதன் மலர்குடி என்னுடைய மகன் ஏ டேவிட்டுக்கும், சென்னை மயிலை உயர் மறை மாவட்டம் சாந்தம் ரூமி குப்பம் டோமினிக் ஹெப்சி இவருடைய மகள் சாராள் பிரியதர்சினிக்கும் திருமணம். இது 3வது ஓலை. இந்த திருமணத்திலே ஏதாவது தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமை. அன்பாந்தோடு இன்று ஆண்டின் பொது காலத்தின் 32ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்று நம்முடைய பங்கிலே நாம் மறைபரப்பு ஞாயிறாக கொண்டாட வேண்டியது மழையின் காரணமாக இன்று நாம் சிறப்பிக்கவில்லை. இந்த மறைபரப்பு ஞாயிறு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இந்த மறைபரப்பு ஞாயிறு சம்பந்தமாக அருள் சகோதரர்களுக்கு ஒரு சிறிய கூட்டம் இருக்கிறது. நாளை மாலை 6 மணிக்கு. சிஸ்டர்ஸ் தயவு செய்து கவனிக்கவும். ரெவரண்ட் சிஸ்டர்ஸ், tomorrow we have got a short meeting tomorrow at 6 o'clock to plan out for the mission Sunday. அன்புக்குரியவர்களே, போன வாரம் இந்த கல்லறை தோட்டத்துக்கான முழு தொகை கொடுக்காதல் பற்றிய ஒரு சில விவரங்களை அழுத்தம் திருத்தமாக நான் சொன்னேன். இன்று எல்லாத்தையும் சொல்ல விரும்பவில்லை, அதனுடைய சுருக்கத்தை மட்டும் சொல்லுகிறேன். இந்த மாதம் 30ஆம் தேதி தான் இந்த கல்லறை தோட்டத்துக்கான முழு தொகை கொடுப்பதற்கு கடைசி நாள். ஒருவேளை கொடுக்க தவறுகளுக்கு பங்கு பேருடைய ஒப்புதலோடு இந்த தொகை 2 மடங்காக உயர்த்தப்படலாம். இந்த 30ஆம் தேதிக்கு பிறகு முழு தொகை கொடுத்தவர்களுக்கு அந்த இடம் அவர்களுக்கான இடம் ஒதுக்கி கொடுக்கப்படலாம். இந்த முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே தயவு செய்து உடனடியாக பங்கின் நிலையை நீங்கள் உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த மீதி தொகையை உடனடியாக நீங்கள் கட்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உம்முடைய புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம். இம்மாறும் ஆவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிற்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.